ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் ட்ரிப் வந்து ஊட்டி போகிறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவும் சுற்றி பார்க்குறது ரொம்பவே டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்து ஊட்டியில் வந்து சம்மர் சீசனை மேற்கொண்டு வந்து சுற்றுப்பேருந்து சர்க்யூட் பஸ்ஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த சுற்றுப்பேருந்து வந்து கிட்டத்தட்ட 8 டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து கவர் பண்ணுது. பார்த்திங்கன்னா முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா, ரோஸ் கார்டன், கர்நாடகா கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேசஸ் வந்து கவர் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து 100 rupees வந்து டிக்கெட்டு எடுக்கணும். நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து 50 rupees டிக்கெட் எடுத்தால் போதும். கிட்டத்தட்ட 8 பிளேசஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஒரு பஸ்ஸில் ஏறி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ஸில் ஏறி போட் ஹவுஸில் இறங்கிட்டிங்கன்னா அங்கே எல்லாம் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ்ஸு வந்து அங்கே வரும். அந்த பஸ்ஸில் ஏறி வேறொரு பிளேஸுக்கு வந்து நீங்கள் மாறி ஏறிக்கலாம். அங்கே போனீங்கன்னா இன்னொரு பஸ்ஸஸ் வரும். கிட்டத்தட்ட 30 பஸ்ஸஸ் வந்து இந்த சர்க்யூட் பஸ்ஸஸ் வந்து ஊட்டியில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட் பார்க்குறதுக்கு வந்து நம்ம எர்லி மார்னிங் கிளம்புறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சுன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் சீக்கிரமாக கிளம்புறது நல்லது. அதுவும் ஃபேமிலியோடு போனீங்கன்னா ரொம்பவே ஏர்லியாக நீங்கள் கிளம்பிடணும். ஏன்னா வந்து ஊட்டியில் வந்து இந்த சம்மர் சீசன்னால் வந்து டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம இதில் முக்கியமான பிளேசஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டூரில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். தொட்டபெட்டா வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போகிற வழியில் வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும். அங்கே வந்து வியூ பாயிண்ட்லாம் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோஸா கார்டன் அது பார்த்தோம். நம்ம வந்து ரோஸ் கார்டனில் வந்து நம்ம போகும்போது வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஏகப்பட்ட அந்த கடற்சிலைகள், அப்புறம் வந்து அந்த சிற்பங்கள் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட் ஹவுஸ் வந்து பார்த்தோம். போட் ஹவுஸில் வந்து ஏகப்பட்ட போட்டிங் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா கார்டன் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து இங்கே அருமையாக இருக்கும். இந்த பிரிட்ஜில் நடந்து போகிறோம். நல்லாவே இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். கர்நாடகா கார்டனில் நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ் இது. ரொம்பவே நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். செமையாக இருக்குது. ஒர்த் ஃபார் மணி. If you come to Ooty, you can try this place. It's very nice. நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ தான் இந்த பிரிட்ஜில் வந்தோம். பட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி நைஸ். നമുക്ക് എളുപ്പം കയറാൻ നമ്മുടെ അതല്ലേ ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் செப்பரேட்டாக வந்து நம்ம என்ட்ரி ஃபீஸ் வந்து பே பண்ணணும் நண்பர்களே. ஆக மொத்தத்தில் நம்ம 100 ரூபாய்க்கு ஊட்டியை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துடலாம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தவிர. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் நம்ம பெண்கள் பிக் பாஸ் கலெக்ஷன்.